நீங்க நிறைய டூர் வெப்சைட்ல பார்த்திருப்பீங்க. ஃபிக்ஸ்டு டேட்ஸ்ல டூர் பேக்கேஜஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சீசனல் பேக்கேஜஸ் லைக் வின்டர் அண்ட் சம்மர் இன் ஹில் ஸ்டேஷன் ட்ரிப்ஸ், ரிலீஜியஸ் பேக்கேஜஸ் லைக் சீரடி, திருப்பதி அண்ட் வாரணாசி. இந்த மாதிரி குரூப்பா ஆர்கனைஸ் பண்ணி டூர் கூட்டிட்டு போவாங்க. அது எப்படி நம்ம டூர்ஸ் அண்ட் டிராவல் வெப்சைட்ல ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் WP டிராவல் என்ஜின் ப்ரோ பிளகின்ல இருக்கிற ட்ரிப் ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் டேட்ஸுங்கிற ஆடான வச்சு பண்ண போறோம். நான் அல்தாஃப் ரஹ்மான், கோ-ஃபவுண்டர் ஆஃப் விக்டர் ஃப்ளோ வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி. இந்த வீடியோல எப்படி இந்த ஆடான் உங்க டிராவல் வெப்சைட் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆடான் நம்ம ஆட் பண்றதானா ப்ரோ பிளகின் வாங்கினா தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் WP டிராவல் என்ஜின்ல போய் உங்களுக்கு சூட்டபிளான பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண பின்னாடி இந்த மாதிரி லைசன்ஸ் கீ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ஆடான்ஸை டவுன்லோட் பண்ணணும். இந்த ஆடான்ஸ் ஆல் ஆடான்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் WP டிராவல் என்ஜின் ப்ரோங்கிற பிளகினை இன்ஸ்டால் பண்ணணும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் டேட்ஸுங்கிற பிளகினை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆடான. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் பிளகின்ஸில் ஆட் பிளகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்லோட் பிளகின் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஃபைலையும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் WP என்ஜினோட ப்ரோ பிளகினை இன்ஸ்டால் பண்ணுங்க, தென் ஆக்டிவேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆட் பிளகின் கொடுத்து அப்லோட் பிளகின் கொடுங்க. சூஸ் ஃபைல்ல ட்ரிப் ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் டேட்ங்கிற ஆடான மறுபடியும் ஆட் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, ஆக்டிவேட் பிளகின் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க WP டிராவல் என்ஜின் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் ட்ரிப் ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் டேட்ஸ்ங்கிற ஆடான் ஆட் பண்ணணும். இல்லாட்டி அந்த பிளகின் ஒர்க் ஆகாது. WP டிராவல் என்ஜின்ல இருக்கிற எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி அந்த லைசன்ஸ் கீயை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரிப் ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் டேட்ஸ்லையும் அந்த லைசன்ஸ் கீயை பேஸ்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க. இந்த ப்ரொசீஜர் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த பிளகின் ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் WP டிராவல் என்ஜின்ல செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ங்கிற ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல நீங்க இன்ஸ்டால் பண்ண ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் டேட்ஸ்ங்கிற ஆடான் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த செக்ஷன் உங்க வெப்சைட்ல ஷோ ஆகணும்னா ஷோ பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங் டேட்ஸ்க்கு மேல என்ன டைட்டில் வேணுங்கிறத இங்க கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க உங்க வெப்சைட்ல வேற எங்கேயாச்சும் ஆட் பண்றதானாலும் இந்த ஷார்ட் கோடை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி அந்த ஷார்ட் கோட்ஸை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கிப் டேட் செலக்ஷன் இன் புக்கிங் மாடல். ஏற்கனவே அதில் நம்ம டேட் கொடுத்துருந்தோம்னா அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் டேட்ஸுங்கிற செக்ஷனில் அவைலபிலிட்டி லேபிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்னா அதை நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகணும்னா ப்ரைஸை கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் லெஃப்ட் கொடுக்கணும்னா இதை எனேபிள் பண்ணிக்கிங்க. டிஸ்பிளே கவுண்ட்ஸை எப்படி டிஸ்பிளே பண்ணுங்கிற இந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஷோ டேட்ஸ் லேஅவுட் ஃப்ரம் ட்ரிப் கார்ட்ஸ். ட்ரிப் கார்ட்ஸ் மூலமாக டேட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ட்ரிப் டேட்ஸ் பர் பேஜினேஷன், ட்ரிப் எக்ஸ்பைரி மெசேஜ் என்ன கொடுக்கணுங்கிறது இங்கே செட் பண்ணிக்கலாம். ட்ரிப் விசிபிலிட்டி செட்டிங்ஸ் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஷோ ட்ரிப்ஸ் வித் ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் டேட்ஸ் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஷோ ட்ரிப்ஸ் வித் அவைலபிள் சீட்ஸை இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் ப்ரைவேட் ட்ரிப் ஏதாச்சும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதானா இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூட் டேட்ஸ், ஏதாச்சும் டேட்ஸை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா இந்த எக்ஸ்க்ளூட் டேட்ஸில் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்பிளே புக்டு சீட்ஸ், டிஸ்பிளே ஸ்டேட்டஸ், இதை நம்ம எந்த கலர் கோட்ஸில் காமிக்கணுங்கிறத இங்கே கலர் கோடாக செட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரிப்ஸ். நம்மகிட்ட இருக்கிற ட்ரிப் பேக்கேஜஸில் எப்படி ஃபிக்ஸ்டு டேட் ஆட் ஆன டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடிட் கொடுங்க. நெக்ஸ்ட் டேட் அண்ட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேட்ஸை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் டேட்ஸ் கொடுங்க. நீங்கள் மல்டிபிள் டேட்ஸை இதில் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆட் டேட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த டேட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் இதில் டைம் ஸ்லாட்ஸும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டைம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எனேபிள் ரிப்பீட். இது நம்ம டெய்லி ரிப்பீட் பண்ணணுமா, இல்லை வீக்லி ரிப்பீட் ஆகணுமா, மந்த்லி ரிப்பீட் ஆகணுமா, இயர்லி ரிப்பீட் ஆகணுமா, ரிப்பீட் அன்டில்ங்கிற செக்ஷனில் எது வரைக்கும் நம்ம ரிப்பீட் ஆகணும், ரிப்பீட் லிமிட் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டல் சீட்ஸ். இல்லை இந்த டூர் பேக்கேஜஸ்க்கு 30 சீட்ஸ் தான் அவைலபிலிட்டினா நீங்கள் அந்த டோட்டல் சீட்ஸை இங்கே கொடுத்துக்கலாம். அவைலபிலிட்டி லேபிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆனா கேரண்டீடா அவைலபிளா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். டேட்ஸில் எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேட் செட்டிங்ஸில் ஹைட் ஃபிக்ஸ்டு ட்ரிப் டேட்ஸ்ங்கிற செக்ஷன்ஸ் இருக்கும். இதை ஹைட் பண்ணிக்கிங்க. ஹைட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் டேட் எல்லா டூர் ஆப்ஷனும் இங்கே வந்துடும். இந்த மாதிரி செப்டம்பரில் இருக்கிற டூர் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணி புக் நவ் கொடுக்கலாம். எத்தனை அடல்ட் எத்தனை சைல்டுன்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட்டும் கொடுத்துட்டு உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ் அண்ட் சிட்டி அண்ட் கண்ட்ரி கொடுத்துட்டு புக் நவ் பே லேட்டர்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் புக்கிங் பண்ணிக்கலாம். இவ்வளோ சிம்பிளாக எப்படி ட்ரிப் ஃபிக்ஸ்டு டேட் பேக்கேஜஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ட்ராவல் வெப்சைட்டை நெக்ஸ்ட் லெவலில் வித் அட்வான்ஸ் ஃபீச்சர் வச்சு டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை வாட்ஸ்அப்லேயோ இல்லாட்டி கால் புக் பண்ணியோ கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பவர்ஃபுல்லான கன்வர்ஷன் ஃபோக்கஸ்டு ட்ராவல் வெப்சைட் டெவலப் பண்ணி தருவோம். அதுவும் WP டிராவல் என்ஜின் பிளகின் வச்சு. புக்கிங் லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.